கூட்டம் கூட்டமாக எடப்பாடியை தேடி வரும் மாவட்ட செயலாளர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலராகவும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி கட்சியாக அதிமுகவை மாற்றுவதற்குரிய வேலைப்பாடுகளையும் மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல். அதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உற்று நோக்கக்கூடிய வகையிலே அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது காலை 10 மணி வாக்கிலே சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற தகவல் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலே அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த மாதத்தில் மட்டும் கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. அதே போல இரண்டாவது முறையாக அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது நடத்தப்பட இருப்பது மற்ற அரசியல் கட்சியினர் அனைவருமே உற்று நோக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வெறும் 4 மாத காலமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பையும் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையிலே காலை முதலே அனைத்து மாவட்ட செயலாளர்களும் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியுடைய அழைப்பை ஏற்று அங்கு ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தர ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் மற்றும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே பல முக்கியமான முடிவுகளையும் அதிமுகவின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி எடுக்க இருக்கிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே யாருடன் நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம், அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கி கொடுக்கலாம், குறிப்பாக பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கலாம், தேமுதிக பாமக போன்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கலாம், நாம் அதிமுகவின் சார்பாக எத்தனை தொகுதிகளில் போட்டி போடலாம், அதே போல வேட்பாளர் அந்த தேர்தல் நேரத்திலே தமிழக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கை என்பது கொடுக்க வேண்டும். அந்த தேர்தல் அறிக்கை என்பது எப்படி இருக்க வேண்டும், தமிழக மக்கள் என்ன சூழலில் இருக்கிறார்கள், மக்களிடத்திலே நாம் எப்படி வாக்குகளை சேகரிக்க வேண்டும், மக்களிடத்திலே அதிமுக செய்த சாதனைகள் என்ன, திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, நிறைவேற்றிய வாக்குறுதிகள் என்ன, இதுவரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்ன, தமிழக மக்கள் இந்த 4 ஆண்டுகளிலே என்னென்ன துயரத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள், கஞ்சா போதைப் பொருள் பழக்க வழக்கம், இதையெல்லாம் சொல்லி மக்களிடத்திலே எப்படி திமுகவை பற்றி கொண்டு சென்று அந்த இடத்திலே அதிமுகவுடைய வாக்குகளாக மாற்றுவது என அனைத்து விதமான ஆலோசனைகளும் இந்த இடத்திலே போடப்பட இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்னொரு புறத்திலே OPS, டிடிவி, சசிகலா போன்றவர்களை அதிமுகவில் இணைக்கலாமா அல்லது இந்த 3 நபரில் யாரேனும் ஒரு நபரை மட்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே இணைத்துக் கொள்ளலாமா என அது பற்றின ஆலோசனைகளும் இன்றைய தினம் நடத்தப்பட இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்ட செயலர் வாரியாக தனித்தனியாக ஆலோசனைகள் என்பது செய்ய இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட ஒரு புறத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம் என்னென்ன ஆலோசனைகள் பண்ண போறாங்க அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.